எனக்கு முன்பு பேசியவர்கள் அத்தனை பேரும் இந்த தொகுதியின் பிரச்சனைகளை பற்றி பேசவில்லை. அவருடைய மனவழி எனக்கு புரிகிறது. அனைவரும் ஜி.கே. மணி அவர்களை பற்றி பேசினார்கள். அது ஒரு வரலாறு, அவ்வளவுதான். வரலாறு முடிந்து விட்டது. நாம் அடுத்த வரலாறுக்கு நாம் செல்வோம். எனக்கு அதைவிட முக்கியம் நீங்கள் இந்த தொகுதி, இந்த மாவட்டம் வளர்ச்சி, அந்த நோக்கத்திற்கு தான் நான் இங்கே வரைய தந்திருக்கின்றேன். அதற்கு உங்களுடைய ஆதரவு, பேராதரவு எங்களுக்கு தாருங்கள். காரணம், இந்த தொகுதி மட்டுமல்ல, தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நன்கு அறிந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு ஒன்றியத்திலும், ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த பிரச்சனை, அதை என்ன தீர்வு என்று நன்கு அறிந்தவன். அதனால்தான் நான் கேட்கின்றேன், வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைய வேண்டும். திமுக, இந்த ஊழல் திமுக, விவசாயிகள் எதிரான திமுக, பெண்களுக்கு எதிரான திமுக தோல்வி அடைய வேண்டும். அந்த நோக்கத்திற்காகத்தான் நான் தமிழ்நாடு முழுவதும் 100 நாள் நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு தொகுதியாக, ஒவ்வொரு மாவட்டமாக சென்று, வடக்கிலே கும்மிடிப்பூண்டி, தெற்கிலே கன்னியாகுமரி, கிழக்கிலே நாகை மாவட்டம், மேற்கிலே கோயம்புத்தூர், அத்தனை மாவட்டங்களுக்கும் சென்று அத்தனை மக்களை சந்தித்து, அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து, விவசாயிகள், தொழிலாளர்கள், உழவர்கள், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள் போன்ற அனைத்து நிலை மக்களையும் சந்தித்து, இந்த கொடுங்கோல் ஆட்சி, திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள், தூக்கி எறியுங்கள் என்று பாட்டாளி சொந்தங்களே, நான் சொன்னது போன்று இந்த பகுதி, இந்த தொகுதி, இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிக மிக பின்தங்கிய ஒரு பகுதி, மாவட்டம். இந்த மாவட்டத்தில் அத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைய வேண்டும். இன்னும் 6 மாதத்தில் நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வரும், உறுதியாக வரும். நம்முடைய கூட்டணியை சார்ந்த ஆட்சி வரும். வந்தவுடன் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் இந்த அன்புமணி ராமதாஸ் தீர்த்து வைப்பேன். நான் உங்களுக்கு தீர்த்து வைப்பேன். காரணம், ஒட்டுமொத்த இந்த மாவட்டத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் அத்தனையும் நான் நன்கு அறிந்தவன். ஒவ்வொரு கிராமத்திற்கும், நான் இந்த மாவட்டத்தில் போகாத கிராமமே கிடையாது. அந்த ஒரு பகுதிக்கு சென்றால் இதில் என்ன பிரச்சனை, இல்ல இந்த தண்ணி பிரச்சனை, இல்ல வேளாண்மை பிரச்சனை, இல்ல வேற ஏதாவது ஸ்கூல் பிரச்சனை, கல்லூரி, ஏதாவது எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். இப்ப கூட வரப்ப கூட நம்ம கெத்தூர்ல இருந்து கோவிந்தராஜ் வந்திருந்தார். அவர் ஓட்டுநர், நடத்துனர் பேருந்தில். அவர் என்கிட்ட மாத்திரை காமிச்சார். ஐயா, நான் மாத்திரை இந்த பெண்ணாகரம் ஜிஹெச்ல இருந்து வாங்கிட்டு வரேன், பார்த்தா காலாவதியான மாத்திரை என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பயர்டு மாத்திரைன்னு சொல்லிட்டு பார்த்தா அது தேதியே மாறி போய் காலாவதி ஆனிச்சு. இப்படியெல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி